ஏன் கோபம்? துறவி ஒருவர் கங்கை கரையில் குளித்துவிட்டு கரையேற நினைக்கும்போது அருகில் பயங்கர சத்தமாக கேட்குது. குடும்ப உறவினர்கள் ஒருத்தரை மாற்றி மாற்றி கத்திக்கிறாங்க. தன்னோட சீடர்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் எல்லாரும் இவ்வளவு வேகமாக சத்தமாக கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோபமாக கத்திக்கிறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபம், அதனால கத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அங்கிருந்த சீடர்கள் அவங்களுக்கு இருந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். எதுலேயுமே இந்த துறவிக்கு திருப்தியாகவே இல்லை. எதற்கு இவ்வளவு கோபம்? அவங்க கோபப்பட்டாலும் அந்த நபர் பக்கத்தில் தானே இருக்கார், மெதுவாக சொன்னாலே அவருக்கு புரிய போகுதுன்னு. உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும்போது நம்மளோட மனசும் சேர்ந்து ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சத்தமாக பேசினாதான் அவங்களுக்கு கேட்கும்னு. அதனால் எப்போவுமே கோபத்தை குறைச்சிட்டு அமைதியாக இருப்போம், சந்தோஷமாக வாழுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.